எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். தற்போது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் சார்பில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்காங்க. குறிப்பாக பேருந்துகளில் அதிகப்படியான சத்தத்தோட ஃபோன் பேசுறது, அதுக்கப்புறம் பாடல்கள் கேட்கறது, அதெல்லாம் தடை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து மக்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. வரவேற்கத்தக்கது தான் அது. சரின்னு சொல்ல முடியாது தான். ஆஃபீஸ் விட்டு வந்து உட்காந்தோம்னா கீழே இறங்குற வரைக்கும் பேசிக்கிட்டே வருவாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறது சரியாக தான் இருக்கணும். அரசு பேருந்துகள்லாம் நீங்கள் பயணம் பண்ணும்போது சிலர் அதிகமான சவுண்ட் வச்சு பாட்டு கேட்கறது, இல்லை ஸ்பீக்கரில் போட்டு அவங்க நண்பர்கள்ட்ட பேசுறது, இந்த மாதிரியான செயல்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து இன்னைக்கு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பொதுமக்களாக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், பாட்டெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாம், அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது கரெக்டு தான் சார். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரோம். பாட்டுலாம் இப்போ டிரைவர் போட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு டென்ஷன் இல்லாமல் போகலாம். மற்றபடி பர்சனலாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பர்சனலாக ஃபோனில் பேச வேண்டிய விஷயத்த வீட்டில் பேசுகிறது, அது மாதிரி நியூசன்ஸாக பேசுகிறாங்கன்னா அது மட்டும்தான் தவிர்க்கணும். இல்லை வரவேற்பு. ஏன்? அது அவங்கவுங்க விருப்பம். இல்லை, அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் அவங்க சொன்னால் கேட்டுக்கலாம், மற்றபடி அது அவங்க விருப்பம் இல்லையா. மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறது ஓகேவாக தான் தோணுது. அதான் இது நல்ல விஷயந்தான். இது நிறைய பேர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறது, நிறைய குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸு, அது இல்லாமல் ரொம்ப லவுடாக வச்சுட்டு கேட்குறதுனால ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இது நல்ல விஷயந்தான். இது கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஒரு ஸ்கீம். இல்லை அது கரெக்டான இது தான். அது சரியான இது தான். அவங்கவுங்க 1008 டென்ஷனில் வரும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு போய் நம்ம இறங்குற நேரம் வரைக்கும் பேசிக்கிட்டே வராங்க. அது டிஸ்டர்ப் தான் ஆகுது. அது நல்ல திட்டம் தான் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பஸ்லேயே நிறைய பேர் பாட்டு போட்டு தான் போகிறாங்க. பஸ் டிரைவர்ஸே ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி பாட்டு போடுறாங்க தான். ஸோ இதில் என்ன இருக்குது? ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இதை பரவாயில்ல கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு தோணுமா? இல்லை மற்றவங்களோட பாதிப்பு இருக்குல்ல, சில பேர் அதை ரசிக்கிறவங்க இருக்காங்க, அதை தாண்டி சில பேருக்கு அது பிடிக்காது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை, பட் ரொம்ப சவுண்ட் இல்லாமல் நார்மலாக வச்சு கேட்டால் போதும். நான் 2-3 பேர்கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒன்று ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சவுண்டு கம்மி பண்ணுங்க அப்படின்ட்டு. இது வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான். இடத்துல இருக்குது, வெளியே சொல்ல முடியல. ஒவ்வொருத்தர் கோவப்படுவார், ஒவ்வொருத்தர் பேசுவார். நம்ம கம்முன்னு போகிறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது யாராவது ஒருத்தவங்க அதிகமாக கத்தி பேசுறது, இல்லை பாட்டு பாடுறது, அந்த மாதிரி ஏதாவது உங்களோட லைஃப்பில் நீங்கள் பயணம் பண்ணும்போது நடந்திருக்காங்க? இல்லை, ரொம்ப அதுமாரிலாம் ஒன்றும் வந்ததில்லை. பட் அந்த மாதிரி நடக்கும்போது எப்படி இருக்கும்? நடக்கும்போது எதனா பஸ்ஸில் ரொம்ப கூட்டமாக அப்படியே சண்டை ஒருத்தர் போட்டுப்பாங்க, அளவுதான். சந்திச்சதுனால தான் சொல்கிறேன். ஆஃபீஸ் விட்டு வந்து உட்காந்தோம்னா கீழே இறங்குற வரைக்கும் பேசிக்கிட்டே வருவாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டு தான் அது பண்ணியிருக்கிறது. பர்சனலாக ஃபீல் பண்ணதில்லை. இப்போ அவ்வளோவா யாரும் ஸ்பீக்கர்லாம் போட்டு கேட்குறதில்ல, அவங்களுக்கே தெரியுது. ஸோ இது இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்குறேன். நான் பஸ் ஏறும்போது இறங்கும்போது ஃபோன் பேசக்கூடாது. யாருமே சரியாக மைண்ட் கவர்மெண்ட் பஸ் இறங்கும்போது கவர்மெண்ட் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு பஸ்ஸில் உட்காரணும். அதான் சரி ஆஃபீஸ். ட்ரெயினில் பார்த்துருக்கேன், பஸ்ஸில். ஏன்னா நான் ஒர்க் பண்ணுறதுனால டெய்லியே ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுனால நான் அதை ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். சரின்னு சொல்ல முடியாது தான், தவறுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு சில பேருக்கு அஃபெக்ட் ஆனால கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய அனுபவிச்சிருக்கேன். பட் நமக்கு இந்த ஹெட்ஃபோனு இதுதான் பெஸ்ட். நமக்கு தெரிஞ்சு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கும் இல்லாமல் இருக்கும். எனக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு எப்படியே தெரியல, எனக்கு இருக்குது. அந்த மாதிரி டென்ஷன் ஆன மாதிரி இருக்குது. அவங்க பேசுகிறது, தேவையில்லாமல் பேசுகிறது, சிரிக்கிறதுலாம் மற்றவங்களுக்கு அது வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குல்ல. அவங்கவுங்க ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலே ஓகே தான். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது சரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் நல்லா சவுண்ட் வச்சு பாட்டும் கேட்டு போகிறாங்க தான். பஸ்லேயே நார்மலாக ப்ளூடூத் போட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணாலே அவங்க பேருந்தில் இருக்கிற டிரைவர் கண்டக்டர் நம்ம சொல்கிறது அதையும் அவங்க கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏற்றுக்கலாம் தான், ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கோங்கன்றது ஜெனரலான ஒரு ஜென்ரிக்கான ஒரு இதுதான். நியூசன்ஸ் இல்லாமல், பப்ளிக் நியூசன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது தான் இதுவே. ஆனால் அதுதான் கட்டாயமாக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அது அவங்கவுங்களுடைய இது இல்லையா, பர்சனல் இல்லையா. அதை நம்ம இது பண்ண முடியாது. ஒருத்தவங்க என் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு வராங்க, ஃபோனில் பேசிட்டு வராங்கன்னா மேபி அவங்களுடைய தன்னடக்கம், ஒவ்வொருத்தவங்களுடைய தன்னடக்கம் தான் அங்கே தேவைப்படுது. டிசிப்ளின் தான் அவங்களுக்கு தேவைப்படுதே தவிர்த்து நம்ம அவங்கள போயிட்டு மியூட் பண்ணுங்கன்றதுக்கோ ஹெட்ஃபோன் போட்டுக்கோன்னு சொல்கிறதுக்கோ யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான்.
மக்களோட கருத்துக்களை கேட்டிருப்போம். மறுபடியும் ஒரு மக்கள் கருத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முத்துக்குமார்.